ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். முதல் தசகத்தில் 10வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோஹராணாம் தேஜஸ்சம்ஹாரி வீரியம் விமலமபி யசோ நிஸ்பிருகைஷ்சோபகீதம் அங்காசங்கா சதா ஸ்ரீ அகில விதசின क्वापि ते शङ्गवार्ता तत्त्वादाकारवासिन् मुरहर भगवच्छब्द मुख्याश्रयोसी. நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர, ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர, விநியமனம் விநியமனம், விஸ்வதேஜோஹராணாம் விஸ்வதேஜோஹராணாம், தேஜஸ்சம்ஹாரி வீரியம் தேஜஸ்சம்ஹாரி வீரியம் விமலமபி விமலமபி யசோ நிஸ்பிருகைச்சோபகீதம் யசோ நிஸ்பிருகைச்சோபகீதம் அங்காசங்கா சதா ஸ்ரீ அங்காசங்கா சதா ஸ்ரீர் அகில விதசி அகில விதசி நக்வாபி தே சங்கவார்த்தா நக்வாபி தே சங்கவார்த்தா தத்வாதாகாரவாசின் தத்வாதாகாரவாசின் முரஹர பகவச்சப்த முரஹர பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி முக்கியாஸ்ரயோசி. இப்போ ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்கிறோம். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோஹராணாம் ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோஹராணாம் தேஜஸ்சம்ஹாரி வீரியம் விமலமபி யசோ நிஸ்பிருகைச்சோபகீதம் தேஜஸ்சம்ஹாரி வீரியம் விமலமபி யசோ நிஸ்பிருகைச்சோபகீதம் அங்காசங்கா சதா ஸ்ரீ அகில விதசி நக்வாபி தே சங்கவார்த்தா அங்காசங்கா சதா ஸ்ரீர் அகில விதசி நக்வாபி தே சங்கவார்த்தா தத்வாதாகாரவாசின் முரஹர பகவச்சப்த முக்கியாஸ்ரயோசி தத்வாதாகாரவாசின் முரஹர பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தோட மீனிங்கை பார்ப்போம். முதல் தசகத்தோட 10வது ஸ்லோகத்தில் ஸ்ரீபட்டத்ரி குருவாயூரப்பனோட மகத்துவத்தை ரத்ன சுருக்கமாக சொல்கிறார். ஹே வாதாகாரவாசின், குருவாயூரில் வசிப்பவரே, முரன் என்ற அசுரனை சம்ஹரித்தவரே, பகவான் என்ற சொல்லுக்கு நீங்களே இலக்கணமாக இருக்கிறீர்கள். பகவான்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு இலக்கணமாக 6 குணங்கள் சொல்லுவா. ஐஸ்வர்யம், வீரியம், யசஸு, ஸ்ரீ, ஞானம், வைராக்கியம் என்று 6 குணங்கள். ஐஸ்வர்யங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு இறையாண்மை, தலைமை ஏற்று ஆளும் தன்மை, ஈஸ்வரனாக இருந்து ஆள்வது என்று பொருள். இந்திரன் தேவலோகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கார். வாயு பகவான் காற்று ஆள்பவராக இருக்கிறார். ஆனால் இந்த ஈஸ்வரர்களை ஈஸ்வரராக நியமிப்பவர் ஸ்ரீமன் நாராயணன், பகவான் குருவாயூரப்பன். வீரியம் அல்லது தேஜஸ் பகவானோட வலிமையை குறிக்கிறது. எல்லாரோட வீரியத்தையும் அபகரிக்கிற ஹரனுடைய வீரியத்தையே வெற்றி கொள்பவர் நாராயணன். பகவானுடைய புகழ் மிகவும் தூய்மையானது. முற்றும் துறந்த முனிவர்களும் அவரோட
மேற்சொன்ன புகழ்களை பாடுவதில் இன்பம் அடைகிறார்கள். அடுத்து ஸ்ரீ, செல்வம், செழிப்பு, லக்ஷ்மிகரம். ஸ்ரீயாகிய லக்ஷ்மி தேவி அவர் திருமார்பிலேயே வசிக்கிறாள். ஒரு நொடியும் அவரை விட்டு விலக விரும்புறதில்லை. அதாவது எல்லா செல்வங்கள், செழிப்பு இவற்றுக்கெல்லாம் பிறப்பிடமும் இருப்பிடமும் பகவான் நாராயணரே. அவர் முழுமையான ஞானமுடையவர். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். யாவுமே அவரோடதானாலும் எதன் மேலும் பற்றில்லாதவராக வைராக்கியமுடையவராக இருக்கிறார். அவருக்கு எதுவும் தேவைன்னோ பூர்த்தி செய்ய வேண்டிய ஆசைன்னோ எதுவுமே கிடையாது. அவாப்த சமஸ்த காமன் என்பார்கள். ஆக பகவான் என்ற சொல்லின் பூரண நேரடியான விளக்கமாக குருவாயூரப்பன் இருக்கிறார் என்று கூறி முதல் தசகத்தை நிறைவு செய்கிறார்.